இப்போ நம்ம சைக்காலஜி அதாவது ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி முகாமில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகோகின்ற ஒரு சாப்டரில் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்க்குறோம். ரைட்டா? வாட் இஸ் குரோத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்கான். நல்லா பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரைட்டா? குரோத்து அப்படின்னு என்ன, வளர்ச்சின்னு என்ன, சாதாரணமாக சொல்லிட்டு போயிருவீங்க. குரோத்துனா குரோத்து தான் அப்படிம்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. சரியா? குழந்தைகள் நல்லா பாருங்கள், இந்த சாப்டர் எதை சார்ந்திருக்கிறது? குழந்தைகளை சார்ந்திருக்கிறது. சைல்டு டெவலப்மெண்ட் அண்டே பெடகோகி, குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் அதனோட அறிவு ஆற்றலை சார்ந்திருக்கிறது. ரைட்டா? அப்போது இப்போ வளர்ச்சி என்றால் என்னென்னா குழந்தைகள் தான் கேட்குறான். அப்போ வளர்ச்சி என்றால் என்னென்னா உடல் அளவு மற்றும் எடை அதிகரித்தல். ரைட்டா? இப்போ சின்ன குழந்தை பிறக்குது. ரைட்டா? அம்மா வகுத்துலேருந்து பிறந்துருச்சு. ரைட்டா? அப்போ அது என்ன 2 வேலையை தான் செய்யும். அதுக்கு வேறு ஏதாவது மைண்டில் எதாவது இருக்குமா? இருக்காது. குரோத்துன்னு என்னது, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நேற்று பிறந்தது ஒரு குழந்தை, அதுக்கு எதாவது அறிவு இருக்குமா? இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 2 தான் கூடி இருக்கும். என்ன கூடி இருக்கும்? எடை கூடி இருக்கும், அவனோட வளர்ச்சி கூடி இருக்கும். அவ்வளோதானே? இதுதான் குரோத். எதாவது மூளை கூடி இருக்குமா? வளர்ச்சி அதாவது அறிவு கூடி இருக்குமா? அறிவு என்பது ஒன்றுமே, ஒரு குழந்தை பிறக்கும்போது அறிவுன்றது எதுவுமே இருக்காது. நம்ம சொல்லி கொடுக்குறது தான் அறிவு. ரைட்டா? இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்காக இங்கிலீஷ் பாஷையை ஊட்டுறான், இங்கிலீஷ் பாஷையை சொல்லி கொடுக்குறான். அதான் அறிவு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குழந்தை குரோத் அப்படின்னா என்னது? அது உடல் மற்றும் உடல் அதிகமாகும், வளர்ச்சி, அது எடையே அதிகமாகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அப்போ வாட் இஸ் டெவலப்மெண்ட்? அப்போ டெவலப்மெண்ட் முன்னேற்றம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறான். மேம்பாடு, டெவலப்மெண்ட் என்னென்னு நான் சொல்ல இதில் உங்களோட இதில் சொல்லியிருக்கு. ரைட்டா? அப்படின்னா ப்ரோக்ரெசிவ் சேஞ்ச் இன் பிஹேவியர் அண்டு எபிலிட்டி. அப்போ அந்த குழந்தை பிறந்துச்சு. ரைட்டா? அப்போ இப்போ என்ன பண்ணுது? 2 வயசு, 1 வயசோ 2 வயசு ஆகிடுச்சு. அப்போது என்ன செய்யுது? அதில் குணநலங்களில், பிஹேவியர்னால் குணநலங்கள் மற்றும் எபிலிட்டினா அதனோட திறன், அதுக்குண்டான திறன், அதில் சில மாற்றங்கள் ஏற்படும். ரைட்டா? அதைத்தான் என்ன சொல்கிற டெவலப்மெண்ட் சொல்கிறான். ரைட்டா? மேம்பாடு என்றால் என்ன? நடத்தை மற்றும் திறன்களில் ஏற்படும் முன்னேற்றம், மாற்றம். அப்படின்னா மீனிங் என்னது? இப்போ நான் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்? அது குரோத் ஆகும். அதுக்கு எதுவும் தெரியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அங்கே 2 வருஷம் கழிச்சு அது கொஞ்சம் என்ன நடக்கும்? டெவலப்மெண்ட் உண்டாகும். அது பார்க்கும். அம்மா நம்மளுக்கு பால் கொடுக்குது. ரைட்டா? அப்போ இது ஏதோ ஒரு பொருள், உன்னை ஒரு பொருளாக தான் நினைக்கும். ரைட்டா? உன்னை அம்மான்னு அதுக்கு தெரியாது. அது நீ தமிழில் அம்மா, இங்கிலீஷில் மதர். ரைட்டா? ஃப்ரெஞ்சில் வேறு பாஷையில் பேசுவாங்க. ரைட்டா? ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு உணவளிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கும். ரைட்டா? அதுதான் டெவலப்மெண்ட். ரைட்டா? அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி? அப்போ இந்த சைக்காலஜின்னா உளவியலின் தந்தை யார்? பக்க கேள்வி கேட்பாங்க. உளவியலின் தந்தை அப்படின்னு சொன்னால் யாருன்னு நல்லா பார்த்துக்கோங்க. வில்ஹெல்ம் வூண்ட் அப்படின்றான். வில்ஹெல்ம் வூண்ட் நீ எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒன்று புரியாத பாஷையில் இந்த பேரே இருக்குதுன்னு நான் 2மே WWL இருக்குது. ரைட்டா? இந்த சைக்காலஜியோட தந்தை யாருன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். 2ஓட முதல் எழுத்து வில்லில் முதல் எழுத்து W, அதுக்கடுத்து இந்த W. முதல் எழுத்து 2மே ஒன்று போல் இருந்ததுன்னா அவன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அப்போ முதல் எழுத்துக்கள் இங்கே W, வில்ஹெம், அது W இருக்கா? அவன் ஊண்ட் W இருக்கா? அப்படின்னா அவன் தான். நீ பேரை கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சைக்காலஜி தந்தை யாருன்னா முதல்ல 2 எழுத்து ஒரே ஒரு மாதிரி இருந்ததுன்னா அவன் தான் தந்தை. ரைட்டா? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த எஜுகேஷனல் சைக்காலஜி? அப்படின்னா நல்லா பாருங்கள், சைக்காலஜியோட தந்தை யாருன்னு சொன்னால் 2 எழுத்து ஒரே மாதிரியாக இருக்கணும். ரைட்டா? அப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னா படிப்பறிவு சம்பந்தமாக சைக்காலஜி என்னது? உளவியலில் தந்தை யார்? வெறும் சைக்காலஜி தந்தை யாருன்னா அவர் தான். WW, முதல் W, 2வது W. ஆனால்
இங்கே பாருங்கள், எஜுகேஷனல் சைக்காலஜின்னு சொன்னால் கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? எட்வர்ட் அது தோர்மெடிக் அப்படின்ட்டான். அப்போ இது எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா பாருங்கள். எஜுகேஷ்னல் அப்படின்னு இருக்கா? எஜுகேஷ்னல் அப்படின்ற இருக்கா? இங்கிலீஷை மட்டும் பார்த்துங்க, இருக்கா? அப்போ இவனோட இந்த பேரில் வந்து முதல்ல இருக்கா? எட்வர்ட் இருக்கா? எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அப்போ இது வந்து முதல்ல இருந்ததுன்னா அவனை நீ நோட் பண்ணிக்கோ ஏட்டா. உன்னால் மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஏட்டா. வாட் இஸ் த ஹெரிடிட்டரின்னா பரம்பரை. இப்போ நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்களோட ஜீன்கள் தான் என்கிட்ட இருக்கும். என்னை மாற்ற முடியாது இந்த உலகத்தில். என்னை மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினத்தையும் அப்பா தாத்தாவோட குணநலங்கள் தான் இருக்கும். அதை நீ மாற்றவே முடியாது. ஏன்னு சொன்னால் அது என்னதில் இருக்குது? டிஎன்ஏவில் ரெக்கார்டாக இருக்கும். உங்கள் உடம்புல உள்ள டிஎன்ஏயில் வந்து ரெக்கார்டாக இருக்கும். இதுதாண்டா உங்கள் அம்மா அப்பாவோட டிஎன்ஏ, இது பிரகாரம் நீ செயல்படணும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டாக இருக்குது. இது இறைவனோட படைப்பு ரைட்டா. அந்த டிஎன்ஏ ரெக்கார்டு ஸ்டோரேஜ் தான். அது ஆர்என்ஏக்கு வேலையை கொடுக்கும். ஆர்என்ஏ பிளட்டில் என்ன இருக்குது? டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கா? ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ரைட்டா. அது மூலமாக டிஎன்ஏ என்னது? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போ டிஎன்ஏ என்ன செய்யும்? அது மரபு சார்ந்த ஒரு ரெக்கார்டு ஸ்டோரேஜ். இது உங்கள் தாத்தாக்கிட்டேருந்து வந்தது, உங்கள் பாட்டிகிட்டேருந்து வந்தது, உங்கள் அம்மாட்டேருந்து வந்தது, அப்பாட்ட வந்ததுன்னு சொல்லுவோம். அதை ஆர்என்ஏ செய்ய சொல்லுவோம். நீ என்ன தான் தலைகளினாலும் முடியாது ரைட்டா. சரி, அதை தான் சொல்கிறான். ஹெரிடிட்டரின்னு சொன்ன என்னது? ட்ரைட்ஸ் என்னது? பரம்பரையாக வர வேண்டியது. அதான் இன்ஹெரிட் என்னது? வந்து கொண்டு இருக்கும் ஃப்ரம் பேரண்ட்ஸ் தகப்பனாட்டிருந்து. என் அப்பா, என் தாத்தா, பாட்டி, என் அப்பா, அம்மா, தகப்பனார், அவங்களுக்கு தகப்பனார் எனக்கு தகப்பனார் தான் ரைட்டா. அவங்களோட ஜீனி எனக்கு தான் வரும் ரைட்டா. அது பரம்பரை என்றால் என்னன்னு கேட்குறான். பெற்றோர் இன்னும் பெறப்படும் பண்புகள் ரைட்டா. அப்போ வாட் இஸ் என்வைர்மெண்ட் இருந்தது? இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியா இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஆஃப் சைல்டு அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை வந்து நேற்று பிறந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவுக்கு. அப்போ பள்ளிக்கூடம் அந்த குழந்தைக்கு யார்? அப்பா அம்மா தான் ரைட்டா. ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடம் யார்? அந்த குழந்தைக்கு 5 வயசுக்கு மேலே தான் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் யாருன்னு சொன்னால் அந்த ஸ்கூலுன்றது ஃபேமிலி, குடும்பம் தான். அப்பா வந்து பார்ப்பாங்க, அம்மா வந்து பார்ப்பாங்க, அந்த குழந்தைய பாட்டி பார்ப்பாங்க, தாத்தா வந்து பார்ப்பாங்க ரைட்டா. அதுதான் சொல்லியிருக்கான். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஆஃப் சைல்டு இஸ் ஃபேமிலி ரைட்டா. வாட் இஸ் லேர்னிங் என்னது? எவ்வாறு நாம் கற்கிறோம் அப்படின்றதுன்னு சொன்னால் சேஞ்ச் இன் பிஹேவியர் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நானே பிறந்துட்டு இருந்தேன்ப்பா எங்கள் அப்பாவுக்கு. நான் வந்து லேர்னிங்னு சொன்னால் அதாவது கற்றல் என்பது துறை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தால் வர வேண்டியது ரைட்டா. நான் வந்து இப்போ ஒரு வயசாச்சு, எனக்கு எதாவது தெரியாது. எங்கள் பாட்டி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் ரைட்டா. எங்கள் அம்மா என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் ரைட்டா. எங்கள் அப்பா என்ன சொல்கிறதோ அதை செய்வேன், அவ்வளோதான். அவங்க சொல்லுறது தப்பாக இருந்தால் கூட நான் அதை செய்வேன். தப்பாக தான் நான் போவேன் ரைட்டா. அவங்க சொல்லுறது சரியாக இருந்தால் சரியாக போவேன் ரைட்டா. லேர்னிங்னா படித்தல், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தால் படித்தல் ரைட்டா. ப்ரொபோசல் ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படின்ட்டான். யார் வந்து முன்மொழிந்தார்கள், யார் கண்டுபிடிச்சாங்க? ட்ரையல்னா ட்ரையல் மற்றும் எரர்னா தவறு ரைட்டா. ட்ரையல் என்னது? முயற்சி செய்யணும். அது போக எரர், அதில் தவறு என்ன வந்ததுன்னா, இப்போ நான் இருக்கேன், ஒரு முயற்சி செய்கிறேன் ஒரு வேலைக்காக வேண்டி, அதில் ஏதாவது தப்பு வந்ததுன்னா அதில் எப்படி நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற கோட்பாடு. தியரினா கோட்பாடு. அந்த கோட்பாடை கண்டுபிடித்தவர் யார், சொன்னவர் யாருன்னு கேட்குறான். இது கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க ரைட்டா. ட்ரையலில் இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்க ரைட்டா இல்லையா. இதான் ட்ரையல் அண்ட் எரர். ஃபெயில் ஆகிடுறீங்க,
இல்லை பாஸ் பண்ணிடுங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதில் என்ன தப்பு நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம எதை படிக்காமல் விட்டோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி திரும்பி அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறீங்க. அதான் ட்ரையல் அண்டு எரர் மெத்தட். இது சொன்னவர் யாருன்னா எட்வர்ட் தார்ன்டை அப்படின்றான். இது நீங்கள் இதெல்லாம் கேட்பாங்க. இதுதான் ப்ரொபோஸ்டு கிளாசிக்கல் கண்டிஷனிங். அப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னால் இந்த இங்கிலீஷ் வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும், தமிழில் ஞாபகம் வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் இந்த இந்த இதில் போகும்போது சைக்காலஜி சப்ஜெக்டில் போகும்போது கிளாசிக்கல் அண்டு கண்டிஷனிங்னு சொன்னால் நிபந்தனை யாக்கத்தை கூறியவர் யார் அப்படின்னா இதுதான் ஒரு நிபந்தனை. இது தமிழில் வந்து நீங்கள் படிக்க முடியாது, சரியா? தமிழில் வர மாதிரியா இருக்கும். கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா பாருங்கள். இதை சொன்னவர் யாருன்னா இவான் பாவ்லோவ் அப்படின்டா. இவான் பாவ்லோவ். இந்த கிளாசினிங் கண்டிஷன்னா இப்போ ஒரு பிள்ளைகள் ஸ்கூலில் போகுது, ரைட்டா? அப்போ 9 மணிக்கு ஸ்கூல், ரைட்டா? 9 மணிக்கு ஸ்கூல் வச்சுக்கணுமே. அப்போ ஒரு பிள்ளை வந்து 9:05 போயிடுது. அப்போ பெல் அடிக்கிறாங்க 9 மணிக்கு. அப்போ என்ன, அந்த பெல் அடித்த உடனே அந்த ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே, நல்லா பாருங்கள், ஸ்கூல் ப்ரிமிசஸ்க்குள்ளே தான் பெல்லு, வேறு எந்த பெல்லும் கிடையாது. நீ கோவிலில் பெல் அடித்தா அதெல்லாம் சொல்லலை. ஸ்கூலுக்குள்ளே பெல் அடித்தா பெல்லு தான் அடிக்கப்படுகிறது, ஏதா என்ன அடிக்கப்படுது, பெல்லு அடிக்கப்படுகிறது. ஆனால் அந்த குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஹா 9 மணி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, ஸ்கூல் டைம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ பெல்லுக்கும் இந்த 9 மணிக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது? இந்த ஸ்கூலுக்குள்ளே பெல் அடிக்குது. நான் வேறு இடத்துல சொல்லலை, கோவில்லையோ மார்க்கெட்லேயோ சொல்லலை. ஸ்கூலுக்குள்ளே பெல் அடிக்கும்போது பெல்லு தான் அடிக்குது. ஆனால் குழந்தையோட ஞாபகம் என்ன வருது, ஸ்டூடெண்ட்ஸோட ஞாபகம், ஆஹா 9 மணி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. அப்போ இரண்டுக்கு வேறு வித்தியாசம் இருக்கிறதா? பெல்லுக்கு அந்த 9 மணிக்கு தொடர்பு இருக்கிறதா? அதேமாதிரி சாயந்தரம் 4:30 மணி, 4 மணியோ உங்கள் ஸ்கூலுக்கு முடிகிற சமயம், அப்போ பெல் அடிப்பாங்க வாட்ச்மேன். பெல் அடித்த உடனே ஸ்கூல் முடிஞ்சு போச்சு அதுதான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும். ஆனால் டைம் என்ன ஆச்சுன்னு அதுக்கு தெரியும், 4 மணிக்கு ஸ்கூல் முடிய விடுது. அந்த சாயந்தரம் அடிக்கக்கூடிய பெல்லுக்கு 4 மணிக்கு. அப்போ பாரு, தொடர்பு இருக்குது, பெல்லுக்கும் அந்த டயத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதான் கிளாஸ்லி கண்டிஷன், ரைட்டா? அப்போ ப்ரொபோஸ்டு அதை யார் பண்ணாங்க, இவான் பாவ்லோவ். இது பேரை ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது, ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அப்போ ஆப்பரண்ட் கண்டிஷனிங் என்னன்னு சொன்னால் நல்லா இதையும் கேட்பாங்க, இதெல்லாம் பக்கா கேட்பான். ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா இப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு நல்லா படிக்கிற மாணவனுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ நல்லா படிக்காத மாணவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, தண்டனை. டேய் முட்டிங்கால் போட்டு உட்காரு, நீ சரியாக படிக்கலை, நல்லா படித்தாலா, நல்லா படிக்கலா, அவளுக்கு பென்சில் ரப்பராக கொடுப்பாங்க ஆசிரியர். அதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா தண்டனை மற்றும் பரிசு வழங்குதல் மூலமாக மாணவர்களை முன்னேற்றும் கொள்கை. போதுமா? இது ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா என்னது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா மாணவர்களை பரிசு வழங்குதல் மற்றும் தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக முன்னேற்றத்தை கொண்டு வருது. அப்போ ப்ரொபோஸ்டு இன்சென்ட் லேர்னிங். அப்போ இன்சென்ட்ன்றது அது 6 பேரை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அது என்ன ஆர்பரண்ட்னு சொன்ன யார், பிஎஃப் ஸ்கின்னர். அவர் கேட்பாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க, ரைட்டா? எக்ஸாமில் வந்து பக்கா இது கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ப்ரொபோஸ்டு, அதாவது ப்ரொபோஸ்டு இன்சைட் லேர்னிங். இன்சைட் லேர்னிங் என்னன்னா இன்சைட்னு சொல்லிட்டான் பாருங்கள். இன்சைட்னா உங்கள் மனசுக்கு உள்ள, இதெல்லாம் சைக்காலஜி, டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் இன்சைட் லேர்னிங் அப்படின்னா, ஒரு குரங்கு இருக்குது, மரத்தில் இருக்குது வச்சுக்கோங்க, கீழே ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஆனால் கீழே அதெல்லாம் வர முடியல, அது
ஏன் வர முடியலன்னு சொன்னால் வாழைப்பழம் மட்டும் தனியாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, அது எடுக்க முடியல. அதை எந்த குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? 2 குச்சி எடுத்துக்கும். என்ன எடுத்துக்கிறோம்? 2 குச்சி எடுத்துகிட்டு அந்த வாழைப்பழத்துக்கு மேலே வைக்கும். இடது கையில் வந்து வச்சு அந்த வாழைப்பழத்தை அப்படியே தூக்கும். இது தூக்கி அந்த 2 குச்சியே உதவியால் அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு வந்து தான் கை கொண்டு வந்துடும். அதை இன்சைட் லேர்னிங். தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி அந்த செயலை நாம் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதை கணிப்பது தான் இன்சைட் லேர்னிங் சைக்காலஜியில். போதுமா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏச்சா கோ ப்ரப்போஸ் இது யார் சொன்னவர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓல் பாங் கோலா என்று சொல்லி இதெல்லாம் பேர் கேட்பாங்க. இது இன்சைட் லேர்னிங், இது பக்கா கேட்பாங்க, எக்ஸாமில் பக்கா வரும். அப்போ கவனம் என்றால் என்னன்னு கேட்குறோம். அட்டென்ஷன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட்டென்ஷனில் உங்களோட பிரெயின், உங்களோட மூளையை ஒரு திசையில் செயல்படுத்துறது தான் கவனம். ரைட்டா? அப்போ பெர்செப்ஷன், இந்த பெர்செப்ஷன் என்னென்ன இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புலர் நுண்ணறிவுன்னு சொல்லுவான். இட்ஸ் நத்திங். இங்கிலீஷில் பெர்செப்ஷன் சொல்லியிருக்கான். அப்படின்னா புலர் நுண்ணறிவுன்னு சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் உதாரணத்துக்கு எங்கள் உமா, என் தங்கச்சி, அவள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கான். அப்படின்னா அவங்க அத்தை ருக்மணி வர்றான். ஐயோ இந்த முண்டையா வர்றா அப்படின்ட்டு அவள் இடத்த காலி வந்துட்டு ஓடிடுறான். அவளை பார்த்த உடனே கண்ணால் பார்க்குறாள். அவளுக்கு இவளுக்கு ஆகாது. ஆனால் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டு வெளியில் ஓடிடுறான். கண்ணால் பார்ப்பது அது போகாமல் அதுதான் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் பெர்செப்ஷன். அப்போ அவள் ஓடுறான்னு சொன்னால் நான் சும்மா சொல்லிட்டேன், அது ஓட முடியாது. ஏன்னா அவள் மூளையில் வந்து ருக்மணின்ற ஒரு பேர் வந்து பதியப்பட்டுள்ளது. அவள் நம்மளுக்கு ஆகாது, அவளுக்கு நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு பதியப்பட்டுள்ளது. அவளை பார்த்த உடனே இவை சென்று விடுகிறாள். அதே மாதிரி இப்போ எங்கள் தங்கச்சி உமா வந்து போயிட்டுருக்கா பஸ் ஸ்டாண்டில். நான் வந்து பின்னாடி வந்து தொட்ட உடனே பார்க்குறான். யார் தொடுறாங்க சென்ஸு, அது கண்ணில் பார்க்குறது. இதே சென்ஸு, உணர்தல். அது ஆளை பார்க்குறது, கண்ணால் பார்க்குறது. இது நான் பின்னாடி தொடுறேன், இது கண்ணால் பார்க்குறதா இல்லை, நான் தொடுறேன் அப்படின்னா சென்ஸை உணர்தல். அப்போ அந்த சென்ஸில் பார்க்கும்போது நான் பின்னாடி இருக்கேன் அண்ணன்ற முறையில். இதை அப்போ அவன் நம்ம அண்ணன் நான் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? இதுதான் பெர்செப்ஷன் சொல்லுது. அதாவது அந்த உணர்தல் மற்றும் பார்த்தல், இதன் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுத்தல், அதற்கு பேர் தான் பெர்செப்ஷன். ரைட்டா? அப்போ மெமரி என்ன, இப்போ நம்ம மூளை இருக்குது இல்லையா, மனுஷர்களுக்கு மூளை இருக்குது. ரைட்டா? அப்போ எல்லாமே இதெல்லாம் மனிதர்கள் பூரா டாக்டர் சப்ஜெக்ட். ரைட்டா? வாட் இஸ் மெமரி அப்படின்னா, மெமரி அப்படின்னா கம்ப்யூட்டருக்கும் மெமரி இருக்குது, ஃபோன்லேயும் மெமரி இருக்குது, எல்லா இடத்துலையும் மெமரி இருக்குது. ஆனால் இது சைக்காலஜின்னு வரும்போது மனிதர்கள் தான் குறிக்கும், குழந்தைகளை தான் குறிக்கும். போதுமா? அதில் மெமரி எங்கே இருக்குது அந்த குழந்தைகளுக்குன்னு சொன்னால் இதுதான் மூளையில் இருக்குது, செரிபரத்துக்குள்ளே இருக்கிறது. ரைட்டா? செரிபரத்துக்குள்ளே தான் அந்த மூளைக்குள்ளே மெமரி இருக்குது. ரைட்டா? அது என்ன செய்ய, இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, 2 வயசு ஆகிடுச்சு, அதுக்கு பல்லு வளர்க்கணும். கோல்கேட் பேஸ்ட் என்னென்னு தெரியுமா, இல்லை ப்ரஷ் என்னென்னு தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் அம்மாவோ பாட்டியோ என்ன பண்ணுவாங்க, பாப்பா இப்படி தான் பிடிக்கணும், ப்ரஷ்ன்னு ஒன்று இருக்கு, பல்லு வளர்க்கணும். அது என்ன செய்யணும்னா ஏன்னு கேட்கும், எதுக்கு விளக்கணும் பல்லுன்னு கேட்குமா இல்லையா? அந்த குழந்தை கேட்கும், எதுக்கு விளக்கணும் அப்படின்னு கேட்கும். உள்ள பாக்டீரியா இருக்கும்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவோம் அம்மா. அப்படியா, சரி எப்படி பண்ணணும் அப்படின்னு தான், இந்த ப்ரஷை வாயில் வை, இப்படி இழு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ அந்த அம்மா சொல்லும்போது அது முதல்ல சொல்லிக் கொடுக்குது, அந்த குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குது. அது எங்கே போய் ரெக்கார்ட் ஆயிரும், அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட மெமரியில் ரெக்கார்ட் ஆயிரும். மறுநாள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அதுவாக செஞ்சிடும். போதுமா? இதுக்கு பேர் தான் மெமரி. போதுமா? ஞாபக ஆற்றலை வளர்த்துக்கொள்வது இப்போ பகுதி. ரைட்டா? அப்போ ஃபர்கெட்டிங்னா மறந்து விடுதல். இப்போ நாணயமும் என்ன பண்ணுறேன்னா ஃபர்கெட்டிங்னா, இப்போது ஒரு விஷயத்தை படிக்கிறேன், நீங்களே படிக்கிறீங்க, நீங்கள் ஆசிரியர்கள் தானே. அப்போ நீங்கள் பல விஷயங்களை படிக்கிறீங்க, சில விஷயங்களை மறந்துடுறீங்க. நாளைக்கு காலைல கேட்டால் ஞாபகம் இருக்காது, சார் ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் படிச்சிருக்கீங்க.
ஞாபகம் இல்லை, அவ்வளோதானே. அதே ஃபர்கெட்டிங் ரைட்டா. அப்போ ஹூ இன்ட்ரடியூஸ் ஐக்யூ? ஐக்யூன்னு யார் அறிமுகப்படுத்தினார்? ஐக்யூன்னு என்னது? இன்டெலிஜென்ஸ் கோயஷன். ஐக்யூன்னு என்னது? ஐக்யூ இன்டெலிஜென்ஸ், திறன், ஒரு திறமை. கோயஷன், கோயஷன் என்னது? அதனால் வகைப்பாடு. இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறான். ஹூ வாட் டஸ் ஐக்யூ? ஐக்யூன்னு என்னது? இன்டெலிஜென்ஸ் கோயஷன் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ உங்களுக்கு வயசு 10. என்னது? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் வயசு 10. அப்போ இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னால் அறிவு ஆற்றல். உங்களுக்கு அறிவு ஆற்றல் 10 வயசுக்குள்ள ஒரு மாணவனுக்கு உண்டானதாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். 15 வயசு உள்ள ஒரு மாணவனுக்கு உண்டான ஆற்றல் உனக்கு இருக்குதுன்னா அதை இன்டெலிஜென்ட் கோஷன் அப்படின்னு என்னது? 15/10 × 100. இது 15 வயசுக்கு உண்டான ஒரு மாணவனுக்கு உண்டான திறமை இருக்குது இந்த மாணவனுக்கு 10 வயசுலேயே இருக்குதுன்னு சொன்னால், அப்போ 15/10. 10னா அவன் வயசு, 15னா 15 வயசுக்கு உண்டான மாணவனுக்கு உண்டான வயசு. அந்த வயசுக்கு உண்டான மாணவனுக்கு உண்டான திறன் இந்த வயசில் உள்ள மாணவனுக்கு இருக்குது. × 100 அப்படின்னா 150. இதை இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி இன்னொரு மாணவன் இருக்கானப்பா, அவனுக்கு 10 வயசு, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. 5 வயசு, சாதாரணமாக ஒரு 5 வயசு பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அவ்வளோதான் இவனுக்கு இருக்குது. அப்படின்னா இது 10/5 × 100. இது அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க. ஹூ டெவலப்டு த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ்? அப்போ இந்த கோஷன்ட், இந்த டெஸ்ட், இந்த முதல்ல ஹூ டெவலப்னா கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த மாதிரி முதல்ல ஒரு மாணவனை வைத்து இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், நுண்ணறிவு சோதனையை கண்டறிந்தவர் யாருன்னு சொன்னால் ஆல்பிரட் பிளேன்றான். இதில் கேட்பாங்கப்பா, இதில் கேட்க மாட்டான். அந்த முதல்ல சொன்னதில் கேட்பாங்க. சார் ஹூ இன்ட்ரோடியூஸ் த மென்டல் ஏஜ் அப்படின்ட்டான். மென்டல் ஏஜ் கான்செப்ட் அப்படின்ட்டான். அப்போ மென்டல் ஏஜ் கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்டல் ஏஜ் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது ஒரு மனுஷனோட இதே நான் ஐக்யூ சொன்னேன்ல, இன்டெலிஜென்ட் கோஷன் சொன்னேன்ல, அதே சேம் ஃபார்முலா தான் இதுக்கு மென்டல் ஏஜ் கான்செப்ட்டுக்கு வரும். ஒரு மனிதனோட இது மென்டல் ஏஜ் கான்செப்ட் கருத்து என்னன்னா இதே தான். அதாவது ஐக்யூ சொன்னல அதுதான் இதுலேயும் வரும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஹூ ப்ரப்போஸ்டு கொகினிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரின்றான். அப்போ யார் கொகினிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை சொன்னார்கள் என்று அவங்க இந்த கேள்வியில் இருக்குது. யார் சொன்னார்கள் அப்படின்னா ஜீன் பியாஜே அப்படின்னா. ஜீன் பியாஜேன்றது தான் கொகினிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொகினிட்டிவ்னு என்னது? கொகினிட்டிவ் என்னதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கொகினிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு உண்மையான ஆற்றலை கொண்டிருக்கிறதா என்று சொல்லுவாங்க ரைட்டா. அதுதான் கொகினிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க ரைட்டா. சார் நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் தேர் இன் பயகண்ட் தியரி? அப்போ இந்த பயகண்ட ஒரு விஞ்ஞானி இருக்கார். விஞ்ஞானியில் இவங்களாம் ஒரு கூட்டை கூறியவர்கள் ரைட்டா. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா 4. பயகண்ட் தியரியில் எத்தனை இருக்குது இது கேட்பாங்க. 4 இருக்குது ரைட்டா. அப்போ பியாஜோ கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் 4 நிலை உள்ளது ரைட்டா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பயகண்ட் தியரி என்னது? சென்சாரி மோட்டார்னா நல்லா பாருங்கள். இவர் 4 இது கண்டுபிடிச்சிருக்கார், 4 தியரி கண்டுபிடிச்சிருக்கார். ஃபஸ்ட்டு என்னது? சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அப்போ சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ்னது நான் முதல்ல சொல்லியிருக்கேன். சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ்னால் இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் தொட்ட உடனே என்ன ஆகும்? உங்கள் உடம்புல தொட்ட உடனே அந்த உடம்புல நியூரான் என்ன செய்ய மூளைக்கு கொண்டு போகும். நியூரான் இருக்குல்ல, நரம்பு மண்டலத்தில் நியூரான் அந்த செய்தியை கொண்டு போகும். இவர் தொடுறாரு அப்படின்னு மூளைக்கு கொண்டு போங்க செய்தியை. மூளை என்ன செய்யும்? அப்படியே
மூளையை உன் கண்ணை உன் மண்டையை திருப்பி பார்க்க சொல்லும். இதை திரும்பி பாரு, யாராவது தொடரான் பாரு, பார்ப்பேன். பார்த்துவோ நீங்களான்றீங்க. இதுதான் சென்சாரி மோட்டார் ஆர்கன்ஸு. இது முதல் கோட்பாடு ஏச்சா. அப்போ ரெண்டாவது கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஸ்டேஜாக பேகரி தியரி அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதாவது இரண்டாம் நிலைக்கு முந்தினது தான் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றான். அப்போ ஏஜ் ஆஃப் ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வயசு என்னது ப்ரீ ஆப்ரேஷன். நல்லா பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜ் இங்கே முதல்ல படிங்க. ஏஜ் ஆஃப் சென்சாரி மோட்டர் என்னது பர்த்துனா 2 வயசுக்குள்ளே. இந்த 2 வயசுக்குள்ள குழந்தைகள் என்ன செய்யும்னா அதுக்கு எதுவுமே தெரியாது ரைட்டா. அது பெட்டில் தான் படுத்துருக்கோம். யாராவது தொடுறாங்க, அம்மா தொடுதுன்னு வச்சுக்கோமே, அது அவள் 5-6 டைம் பார்த்ததுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கும் ரைட்டா. இப்போ நானே ஒரு குழந்தைய 2 வயசான குழந்தைய புதுசாக தொட்டேன்னா அது நீ அப்படியே பார்க்கும், சிரிக்காது. ஆனால் அந்த குழந்தைய பெற்ற அம்மா பக்கத்தில் வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். தொடர்றதுக்கு முந்தி சிரிக்க ஆரம்பிச்சிடும். இனி சிரிக்காது. என்னது இதுதான் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏஜ் ஆஃப் சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. போதுமா? அது தொட்ட உடனே இன்னும் சிரிக்கும். சிரிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கையை பிடிச்சிருக்கும், அவன் அம்மாவை கையை பிடிச்சிருக்கும் ரைட்டா. அதான் பர்த்து. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறான், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறான். ப்ரீ ஆப்ரேஷனல் 2 வயசுக்கு மேலே. அந்த குழந்தை 2 வயசுக்கு மேலே என்ன செய்கிறது, அதோட ஸ்டேஜ் என்னது இரண்டாம் நிலை. முதல் நிலை முடிஞ்சு இரண்டாம் நிலைக்கு வருகிறது ரைட்டா. அப்போ முன் செயல்பாட்டு நிலையிலேருந்து இது 2 to 7 ரைட்டா. அப்போ 3வது நிலை ரைட்டா. 3வது நிலை தேர்ட் ஸ்டேஜாக பேக்கிற கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டா. கான்கிரீட்னா கண்கூட ஆகாது செயல்படும் நிலை அப்படின்ட்டான். கண்கூட என்னது, அதாவது 2வது ஸ்டேஜ்லேருந்து அது 3வது ஸ்டேஜில் வந்து அது என்ன வயசு, நல்ல வயசு தான் கேட்பாங்க. 3வது வயசில் வந்து என்னது 7லேருந்து 11 வயசு வரைக்கும். அப்போ அது கண் கூட எதை பார்க்குறதோ அதுக்கு தக்கன செயல்பாடுகள் செய்யும் ரைட்டா. அப்போ 4ஆம் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நிலையில் வந்து என்ன செய்யும்னா 11 வயசுக்கு மேலே ரைட்டா சிந்திச்சு செயல்படும். 11 வயசுக்கு மேலே அதை 4ஆம் நிலை, இதை பேகன் தேர் சிந்திச்சு செயல்படும். நம்ம செய்வது தப்பா இல்லை ரைட்டா அப்படின்பதை தன் அறிவாற்றல் மூலியமாக சிந்தித்து செயல்படுவது தான் 4ஆம் நிலை ரைட்டா. ஹூ ப்ரப்போஸ் சோசியா கல்ச்சரல் தியரி. அப்புறம் சோசியா கல்ச்சர்னா சமூக பண்பாடு. அப்படின்னா சமூகத்தோடு கூட சேர்ந்து இந்த குழந்தைகள் வந்து எவ்வாறாக படிக்கணும். சமூக செயல்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ யாருமே அப்பா அம்மா வச்சு படிக்க முடியாது ரைட்டா. சமூகத்தோடு இணைந்து தான் படிக்க முடியும் ரைட்டா. அப்போ சமூகத்தோடு இணைந்து படிக்கும் கோட்பாடை சொன்னவர் யாருன்னா லிவ். அதாவது யார் சொன்னது, லைவ் வைகாட்சி. இதெல்லாம் நான் ஞாபகிக்கணும் ரைட்டா. அடுத்து வாட் இஸ் இஜெட்பிடி அப்படின்ட்டான். அதாவது ஜோனா ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்றான். அப்படின்னா என்னது அப்படின்னா அண்மைய வளர்ச்சி மண்டலம்ன்றான். அதாவது இஜெட்பிசின்றது ஒரு அப்ரிவேஷன் தான் ரைட்டா. ஜோனா ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ ப்ரப்போஸ்டு சைக்கோ சோசியல் தியரின்றான். அப்போ இதை யார் கொண்டு வந்ததுன்னு கேட்குறான். உல சமூக வளர்ச்சி கோட்பாடை கூறியவர் யார் என்ன கேட்குறான் ரைட்டா. அது யார், எரிக்சன் தான். சரியா. நெக்ஸ்ட் ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் இன் எரிக்சன் தியரி. எரிக்சன் தியரியில் எத்தனை இருக்குது, 8. அவர் இதில் 4 ரைட்டா. இது நல்லா வச்சு எரிக்சன் தியரியில் 8 கோட்பாடுகள் இருக்குது ரைட்டா. அப்போ எரிக்சன் கோட்பாடில் 8 இருக்குது. ஹூ ப்ரப்போஸ்டு மோரல் டெவலப்மெண்ட் தியரின்றான். மோரல் அப்படின்னா என்னது, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும் மோரல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அறிவு சார்ந்த சில பயிற்சிகளை கொடுப்பதா மோரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க ரைட்டா. ஹவு மணி லெவல்ஸ் ஆர், எவ்வளோ அளவுகள் இருக்குதா கோல்பர்க் தியரி. அது கோல்பர்க் தியரி எத்தனை 3 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 4, இதில் 8, இதில் 3 ரைட்டா. வாட் இஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்றால் என்ன அப்படின்னா மோட்டிவேஷனை தூண்டுதல்னு அர்த்தம் ரைட்டா. மோட்டிவேஷன் என்னது, மோட்டிவேஷன் சொன்னால்
ஒரு மனுஷனை படிக்க வைக்கிறது. இப்போ நானும் எங்கள் லிசாவை படிக்க வைக்கிறேன், அதை மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? உந்துதல் என்றால் என்ன? செயல்பட தூண்டும் உள் சக்தின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கோப்ரப்போஸ் த ஹேரிஸ் ஆஃப் நீட்ஸ் அப்படின்னா தேவைகளின் அடிப்படையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கிறது. தேவைகள் என்னது? இப்போ எங்கள் லிசாவை நான் படிக்க சொல்ல, லிசா நீ படித்தா தான் லிசா நல்லா மேலே வர முடியும். அப்படின்னா தேவைகள் என்னது? அதிகாரி ஆக முடியும்னு சொன்னேன். தேவைகளின் அடிப்படையில் அவள் செயல்படுகிறாள். அதை தான் சொல்கிறத கோபுரப்பட அப்போ ஹீரிஸ்னது இந்த படிநிலைகள், அதாவது நீட்ஸ் தேவைகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய படிநிலைகள் என்னது கூறியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் மாஸ்லோன்றான். அப்போ லோவஸ்ட் நீட் ஆஃப் மாஸ்லோ ஹீரிஸ்ன்றான். இந்த மாஸ்லோவின் முதல் தேவை என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்லோவோட தேவைகள் என்னன்னு சொல்லிட்டாரு. லோவஸ்ட் நீட், லோவஸ்ட்னா கீழே. ரைட்டா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போய் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. லோவஸ்ட்னா இந்த மாஸ்லோவோட ஹியரிஸ் தேவைகளில் மிக குறைந்த தேவை என்னன்னு கேட்குறான். ஹையஸ்ட் நீட், அதே மாஸ்லோவோட அதிகமான தேவை என்னன்னு கேட்டால் அப்போ தண்ணீரிவு. இது என்ன? உடலியல் தேவை. ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன? குறைந்தது உடலுக்கு உண்டானது இப்போ நான் சாப்பிடணும், அது தேவை. ரைட்டா? ஆனால் அந்த அதிகமானது என்னது? தண்ணீரிவு. நான் நிறைவடைஞ்சிட்டேன்ப்பா, 10 கோடி சம்பாதிச்சிட்டேன். ரைட்டா? மாஸ்கோவோடது என்னது? லோவஸ்ட் கீழே உள்ளது என்னது? உடலியல் தேவை. சாப்பிடணும், சாப்பாடுக்கு பைசா கிடைச்சா போதும். அதே அதிகமாக என்ன வேணும் அப்படின்னா எனக்கு 10 கோடி வேணும். 10 கோடி கிடைச்சா போதும். அதுதான் தன்னிறைவு தேவை. ரைட்டா? வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த நியூ ஐடியாஸ் அப்படின்னா கிரியேட்டிவிட்டின்னு என்னது? கிரியேட்டிவிட்டின்னு என்னென்ன ஒரு புதுசாக ஒன்று உண்டாக்கணும், புதிதாக ஒன்றை உண்டாக்கணும், அதான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ படைப்பு ஆற்றல். இப்போ புதிதாக உண்டாக்கணும் எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல. பாரத ராஜா 16 படத்தை உண்டாக்குனார். ரைட்டா? அந்த காலத்தில் அவர் புதுசு அவர் அவ்வளோ படைப்பு ஆற்றல். ரைட்டா? அதை கிரியேட்டிவிட்டி. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் என்னது? எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். எபிலிட்டின்னு திறமை இருக்கணும். டு லேர்ன் கற்பதற்கு திறமை இருக்கணும். இப்போ என் லிசார்ட் இருக்கிற மாதிரி ஒரு திறமை இருக்கணும், கற்கிறதுக்கு திறமை இருக்கணும். அண்ட் சால்வ் ப்ராப்ளம், அது வரக்கூடிய ப்ராப்ளங்கள் என்னது? பிரச்சனைகளை தீர்க்கணும். ரைட்டா? அப்போ வாட் இஸ் கைடன்ஸ்னா உதவின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் ஏ பர்சன். அது இதெல்லாம் தேவையில்லை, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ரைட்டா? வாட் இஸ் கவுன்சிலிங் என்னது அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ப்ராப்ளம் அப்படின்னா கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு கவுன்சிலிங் நடத்துங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வழங்குகிறீங்க. ரைட்டா? அதாவது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஏ ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. இப்போ தொழிற்சாலை ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஆலோசனை வழங்குதல் தான் என்னது? ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தான். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னது? படிப்புக்கு உள்ளே இருக்கக்கூடியதை ஒன்றிணைந்த கல்வி என்றால் என்னன்னா அப்போ அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக வழங்கப்படும் கல்வி. ரைட்டா? ஒருங்கிணைந்த கல்வின்னு என்னது? எல்லா குழந்தைக்கும் சமமாக கல்வி வழங்க வேண்டும். ரைட்டா? அதான் ஒருங்கிணைந்த கல்வின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் எவாலுவேஷன் அப்படின்னா அப்போ மதிப்பீடுன்னு என்னது அப்படின்னா கற்றல் அளவுகளை மதிப்பிடுது. அப்புறம் எவாலுவேஷன் என்னதுன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு குழந்தை உங்கள்கிட்ட படிக்கிறாங்க. ரைட்டா? அந்த குழந்தை இந்த வருஷத்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க பார்க்குறீங்களா? அதான் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. எவாலுவேஷன் மதிப்பிடுதல். அப்போ ஒரு 10 குழந்தை படிக்கிறாங்க. ஒரு குழந்தை 70 மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு குழந்தை 60 மார்க் எடுத்திருக்காங்க. ரைட்டா? அதான் எவாலுவேஷன் சொல்லுவோம். ரைட்டா? மதிப்பீடு செய்தல். ரைட்டா? அடுத்து ஃபார்மேட்டிவ் எஜுகேஷன் தான். ஃபார்மேட்டிவ் எஜுகேஷன் எவாலுவேஷன் டூரிங் டீச்சிங் அப்படின்னா நீங்கள் எவாலுவேஷன் அதாவது மதிப்பீடு செய்து ஒரு குழந்தை 60 மார்க்கு, ஒரு குழந்தை 100 மார்க்கு, ஒரு குழந்தை 80 மார்க்கு, இதெல்லாம் மதிப்பீடு செய்த பின்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்விக்கு பிறகு தான் என்னது எவாலுவேஷன் டூரிங் டீச்சிங்னு சொல்கிறாங்க. ரைட்டா?
வாட் இஸ் சம்மேட்டிவ் எஜுகேஷன்றான். ஏதா சம்மேட்டிவ் எஜுகேஷனை இறுதிநிலை மதிப்பீடு என்றால் என்னன்னு கேட்குறான். கற்பித்தல் முடிவில் செயல்படும் மதிப்பீடுன்றான். சம்மேட்டிவ்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் இதில் எய்ம்ஸில் போட்டிருக்கீங்களா, சம்மேட்டிவ் கடைசியாக நீங்கள் கூட்டி கழித்து பார்த்து ஒரு மாணவர்களோட மதிப்பீடு என்ன, மார்க் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக்கு பேர் தான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. அப்போ சிசிஇன்னு என்னது அப்படின்னு பார்த்தா, சிசிஇ அப்படின்னு கேட்குறான். சிசிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன் சொல்கிறான். கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக, நீங்கள் தொடர்ச்சியாக எஜுகேஷன் கொடுக்கணும், தொடர்ச்சியாக. மற்றும் காம்ப்ரிஹென்சிவ்னு சொன்னால் அதாவது நல்லா பாருங்கள், தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக மதிப்பீடு செய்து அவளுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்பதுதான் அதனோட பொருள். ரைட்டா?